அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தர்மத்தை பற்றி ஒரு சுருக்கமான அழகிய பயான். அல்லாஹ் பூமியை படைத்தபோது அது நடுங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் மலைகளை படைத்து பூமியை ஆடாமல் நிலைநிறுத்தினான். மலைகளின் பலத்தை கண்டு வானவர்கள் வியப்புற்றனர். எங்கள் இறைவா, நீ படைத்தவற்றுள் இந்த மலையை விட பலமானது ஏதும் உண்டா என்று கேட்டனர். அதற்கு அல்லாஹ் ஆம், இரும்பு என்று கூறினான். இறைவனே, இரும்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று மீண்டும் கேட்க, ஆம் உண்டு, அது நெருப்பு என்று அல்லாஹ் கூறினான். இந்த நெருப்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று கேட்டபோது, ஆம், அது தண்ணீர் என்று கூறினான். இந்த தண்ணீரை விட பலமானது ஏதேனும் உண்டா என மலக்குகள் கேட்டதற்கு, ஆம், அது காற்று என அல்லாஹ் கூறினான். இந்த காற்றை விட பலமானது உண்டா என்று கேட்டபொழுது, ஆம் உண்டு, அதை ஆதமுடைய மக்களானவர்கள் தன் இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தால் கொடுக்கும் தர்மமாகும் என்று அல்லாஹ் கூறியதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. சுப்ஹானல்லாஹ். இறைவன் தர்மத்தின் பலத்தை பற்றி எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறான் கேட்டீர்களா? பலமான மலை, இரும்பு, நெருப்பு, நீர், காற்று ஆகியவை விடவும் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் பலமானது என அல்லாஹ் மிக தெளிவாக அழகாக கூறியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மங்களை செய்வோம். நம் பிள்ளைகளுக்கும் அதனை கற்றுக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.